மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்திய பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளை தாஜா செய்தும் மற்ற மாநிலங்களை வஞ்சித்தும் இந்த பட்ஜெட் உள்ளது என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்முடன் இணைகிறார். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேறு என்னென்ன கூறியிருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிதியமைச்சர் இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். பட்ஜெட் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இது குர்சி பச்சாவோ பட்ஜெட் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஹிந்தியிலே குர்சி பச்சாவோ என்றால் நாற்காலியை காப்பாற்றுவது என்று பொருள். அதாவது இந்த பட்ஜெட்டில் கூட்டணி கட்சிக்கான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆகிய கட்சிகளை முஷிப்படுத்தும் வகையில் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு சில அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மத்திய பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளை தாஜா செய்தும் மற்ற மாநிலங்களை வஞ்சித்தும் இந்த பட்ஜெட் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். அம்பானி மற்றும் அதானிக்கு பயனளிக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும், பெரு முதலாளிகளை குஷிப்படுத்தியும் சாமானிய மக்களுக்கு எத்தகைய நிவாரணமும் வழங்காத பட்ஜெட் என்றும் கூறியிருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டை காப்பி பேஸ்ட் செய்யும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.